மீனராசி குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த மீனராசி. அதே நேரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் கொடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் பிறகு கிரக மாற்றங்களால் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமும் காரிய தடைகளும் ஏற்படலாம். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு எந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள்லாம் சவாலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகலாம். அதே நேரத்தில் பார்த்தோமா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முக்கியமாக செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம்லாம் செய்யலாம், இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோமா, குரு பகவான், அதாவது 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளையும் ஆன்மீக ஈடுபாட்டையும் கொடுக்க போகிறார். தடைப்பட்ட காரியங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்க செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் அமையும். அடுத்ததாக செவ்வாய் உங்களோட ராசிக்கு அனுகூலமான நிலையில் இருக்கிறதுனால தைரியத்துடனும் ரொம்ப திறமையோடனும் எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க. எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் சவால்கள் வந்தால் கூட ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும். அடுத்தது அந்த கஷ்டம்லாம் எப்படி உங்களுக்கு சவால்கள்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் தான். அதாவது உங்களோட ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சில நேரங்களில் உங்களுக்கு பல மன குழப்பத்தையும் தடைகள் இது எல்லாமே ஏற்படும். உடல் சோர்வையும் காரிய தாமதத்தையும் தரக்கூடும். அதே மாதிரி சனி பகவான் எப்போவுமே பார்த்திங்களா, உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் அப்படின்னாலும் தாமதப்படுத்தலாம், ஆனால் திறமையான ஒரு சரியான வெற்றியை கொடுப்பார். புதன் மற்றும் சூரியன் மாத பிற்பகுதியில் நிகழக்கூடிய சில கிரக மாற்றங்களால், குறிப்பாக புதன் வக்கர நிலை மற்றும் சூரியன் பெயர்ச்சி கூடுதலான ஒரு பணி சுமை, பயணங்களில் தடங்கள், வீண் அலைச்சல்கள் இது எல்லாமே ஏற்படலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. சரி, உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியம், உங்களோட உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே உடற்பயிற்சி, யோகா, தியானம் இது எல்லாமே செய்யுங்க. ரொம்ப நல்லது. இது உங்களுடைய உடலுக்கும் சரி உள்ளதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா, புதிய முதலீடுகள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இது எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, குரு பகவானுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தடைகளை எல்லாமே நீக்கி மன அமைதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்குரிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவை அதிபதியாக கொண்டதுனால ரொம்ப ஒரு சூப்பரான ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் தரக்கூடிய, அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்யக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவனம் தேவை. வீண் பிரச்சனைகளால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்கள், மன சஞ்சலம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பயணங்களால் உங்களுக்கு பல சங்கடங்கள் தோன்றலாம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள், தாமதம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகுவதில் இருந்து வந்த தடைகள், தாமதம் இது எல்லாமே நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான ஒரு பணி சுமை ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைங்கிட்ட அதிக ஒரு பாசம், பெற்றோர்கள், உறவினர்களோட அரவணைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்படலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது.
அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வேலைகளை கவனமோடு செய்கிறது ரொம்ப நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பொன்னான வாய்ப்புகள்லாம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே முயற்சி செய்வீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். பொன் பொருள்லாம் வாகன யோகம் கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு புதிய ஒரு மனதில் புத்துணர்ச்சி கிடைக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்குது. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வியாபாரம் தொடர்பான பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி அப்படிங்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த டைமில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே கடினமாக நீங்கள் ஒரு திறமையாக செய்வீங்க இல்லையா, அதாவது போராடி அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு கெடு பலன்களை கொடுத்தா கூட உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் நிறையவே கிடச்சிருக்கு. அதை மட்டும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துவது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பெரிய தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மனம் மகிழும்படியான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பரிகாரமாக நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, விநாயகர் பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடலாம். இதனால் எல்லா நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். மன கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. முக்கியமாக நீங்கள் வியாழன் வெள்ளி இந்த தினங்களில் ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட முயற்சியெலாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. தொடர்ந்து விடாமுயற்சியோடு உழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் அமைச்சிருக்கு. இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் நீங்கவும் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் தினசரி அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. அதாவது காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடியவர் தான் கால பைரவர். ஸோ அவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த ஜூலை மாத கிரக நிலைகளின்படி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா பைரவர் வழிபாடு தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதனால் மன அமைதி குறைவதை தவிர்க்கும். துயரங்கள் நீங்கவும் பைரவரை வணங்குறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு எந்த ஒரு காரியத்தடையும் நீக்கவும் இந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களோட குடும்ப வழக்கப்படி நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. காகத்திற்கு கண்டிப்பாக எதை செய்கிறீங்களோடையோ கண்டிப்பாக காகத்திற்கு அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சளவு எளிமையான முறையில் ஒரு வாழை இலையில் சாப்பாடு குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை மட்டும் போடுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் சரிங்க, அதை செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு அல்லது உடைகளை தானமாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததாக ராகு கேது பரிகாரம். உங்களோட ராசிக்கு ராகு மற்றும் கேதுவின் நிலைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க, இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களான்னு பாருங்கள். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக
இந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமோ, உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமோ, அதே மாதிரி செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.